ஹாய், வெல்கம் டு நம்ம மணி வ்ளாக் சேனல். எப்போ மாரி எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஆக்சுவலா இயர்னிங்ஸ் வீடியோ போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் எல்லாரும் வந்து இயர்னிங்ஸ் தான் போடுறதில்ல. ஐடியா சொல்லுங்க ப்ரோ எப்போ மாரி அப்படின்னு சொல்றீங்க. இயர்னிங்ஸ் சொல்லாதீங்க அப்படின்னு. ஓகே. புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சொன்னது வந்து நிறைய பேர் நல்லதுக்காக தான். ஓகே. எல்லாரும் வந்து அந்த இயர்னிங்ஸை மட்டும் பார்த்து பார்த்து எடுத்துட்டு அதில் இருக்க எஃபெக்ட் வந்து நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஓகே. அதனால பின்னாடி வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாது யாரும். அதுக்காக தான் நம்ம வந்து அது இயர்னிங்ஸ் வந்து இனிமேல் வேணாம் அப்படின்னு நினைச்சேன். பட் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபீல்டில் இருக்க இது நீங்கள் எது கேட்டாலும் நான் சொல்கிறேன். ஓகே. நீங்கள் என்ன வேணுமோ கமெண்ட்ல கேளுங்க. பட் பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க நிறைய ப்ரோ வாட்ஸ்அப்பில். அது இல்லாமல் உங்களெல்லாம் வந்து நான் வாட்ஸ்அப்லேயும் வந்து நிறைய பேர் ஆட் பண்ண முடியாது. ஓகே. ஆட்டோ டிரைவர்ஸ் மட்டும் தான் நான் ஆட் பண்ணுறேன். பிகாஸ் வந்து நீங்கள் நானும் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதில் கொஸ்டின் கேட்டே இருக்கீங்க. கொஸ்டின் எப்படின்னா வேறு எதனா இதை பற்றி ஃபீல்டை பற்றி ஐடியா கேட்டாலும் பரவாயில்ல. இவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ எஃபர்ட் பண்ணணும், அதை பற்றியே தான் கேட்குறீங்களே தவிர நம்ம சொல்ல வரது வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்க. ஓகே. அதனால உங்களுக்கு வந்து நான் பர்சனலாக அதனால தான் வாட்ஸ்அப்பில் வந்து நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அந்த குரூப்பில் ஆட் பண்ணோன்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க. அவங்களும் இரிட்டேட்டிங் ஆகிக்கலாம். ஓகே. அதுக்காக தான் வேற ஒன்றும் இல்லை. பட் நீங்கள் எனக்கு பர்சனலாக எது கேட்டாலும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி புதுசாக நான் எடுத்துக்கிறப்போ ப்ரோ சாரி இது எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கல்ல. ஓகே. சரி, ஓகே. நீங்கள் புதுசாக ஆட்டோ நான் எடுத்தப்போ என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இயர்ரிங்ஸு பற்றி டீட்டெயில்ஸ் வரணும்னா நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டுட்டோம். நம்ம மணி வ்ளாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. ஸோ புதுசாக போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதில் மேலே நான் போட வேணாம்னு நினச்சிட்டேன். அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே. மற்றபடி நான் ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ண சில டெக்னிக்ஸ் அதெல்லாம் வேணால் உங்களுக்கு சொல்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகே. ஃபஸ்ட் மாதிரி இயரிங் சொல்ல போதில்லை. பட் இருந்தாலும் சில எதனா பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவாக நான் காட்டுறேன். ஓகே. இல்லைனா போர் அடிச்சு வர நானே பேசிகிட்டு இருந்தேன். ஸோ ஓகே, வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே. பேசிக்கு நம்ம கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப் ஆன் பண்ணிக்கிறோம். ஓகே. அப்டேட் லெட்டர் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிய மாதிரி ப்ரோ அப்படின்றீங்களா? பேசிக்லேருந்து போவோம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் ரேப்பிட்டோ இது ஓப்பன் பண்ணியாச்சு. ரேப்பிட்டோ அண்ட் வேறு ஓலா, நம்ம யாத்ரா, அப்புறம் இன்னும் என்னென்ன ஆப் இருக்கோ வச்சுருக்கீங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பவுமே வந்து ஆரம்பத்தில் நம்ம இந்த ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரேப்பிட்டோ, யூபர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இப்படி ஃபோன் ஃபோல்டர் சில பேர்லாம் பார்த்துருப்பீங்களா, இப்படி இருக்கும். 2 ஃபோன் இருக்குமா, 3 ஃபோன் கூட இருக்கும்னு நினைக்கிறேன்ல. ரேப்பிட்டோ, யூபர், ஓலா. ஏன்னா எல்லாமே ஒரே ஃபோனில் வச்சுருந்தா மாறி மாறி வச்சுருந்தா அடிக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம். ஜிபி ரேமு அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு டியூட்டி வந்துடும்ன்ற எண்ணம். ஓகே. அந்த மாதிரி நிறையா அந்த பொய்க்கதை அதெல்லாம் இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம இன்றைக்கி வரைக்கும் யூபர், ரேப்பிட்டோ 2 ஆப்பு ஒரே ஃபோனு. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 GB ரேமு, 3 GB ரேமு, பேசிக் ஒரு 6000 ரூபாய் ஃபோன், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி அந்த டைமிங் பார்த்தீங்களே, நான் வந்து காலையில் வந்து இப்போலாம் 7:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் இருந்தாலும் அன்றைக்கான இயர்னிங்ஸை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் எப்படியாவது. ஓகே. பிகாஸ் வந்து நான் ஆரம்பத்தில் நான் போட்ட அந்த டைமிங், நான் ஃபாலோ பண்ண டைமிங், அந்த கரெக்டாக அந்த பங்க்சுவாலிட்டி எப்பவுமே நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா அதுக்கான பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல. அது கண்டிப்பாக இருக்குங்க. ஓகே. அதுக்கு நான் வந்து இப்போ 7:30 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணுறேன், உங்களை மாதிரி நானும் 7:30 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணுவா அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே. நான் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் விடியகாலம் 5 மணிக்கு அலாரம் வச்சு சீக்கிரமாக ஜிம்முக்கு போய்ட்டு 5:30 மணிக்கெலாம் வந்துட்டு 5:45 குளிச்சுட்டு ஷார்ப்பாக 6 மணிக்கெலாம் கிளம்பிடுவேன். ஓகே. அப்போ வந்து எனக்கு இந்த பீக் அவர் ரேட்டை பற்றிலாம் தெரியாது. பட் இருந்தாலும் அந்த டைமிங் எதனா ஒன்று இதில் கற்றுக்கணும். யூஸ்வலாக எல்லாம் பண்ணுற மாதிரி, எல்லாம் ஏர்ன் பண்ணுற மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்றது நான் ஆரம்பத்துலேருந்து அந்த மைண்டில் வச்சது தான். ஓகே. அதுக்காக தான் நான் வந்து அந்த சீக்கிரம் எழுந்துச்சி போய் என்னென்ன ரூட்டு, என்னென்ன பீக், எப்படி இதில் ஏர்ன் பண்ணுறது ஃபுல்லாக அந்த இதுவை வச்சு கற்றுக்கிட்ட நாலேஜ் தான் நம்மளோட இயர்னிங்ஸு நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு 5 மாதம் நான் போட்ட எஃபர்ட்டில் நிறைய கற்றுக்கிட்டேன். எந்தெந்த ஏரியா போகணும், எங்கே போகணும், எந்த டைமிங்கில் எந்த ஆப்பில் நல்ல டியூட்டி இருக்கும், எந்த ஏரியாவில் போனால் நல்ல டியூட்டி இருக்கும், எப்படி சிஎன்ஜி பிடிச்சிட்டு டப்புன்னு எந்த பக்கம் போகணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அப்படியே ஈஸியாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு அந்த இயர்னிங்ஸ் இருந்தது. அப்போது வந்து ஒரு 2800 ரூபா 3000 ரூபா பண்ணது
இப்போ வந்து அது ஒரு 2200 2500 குறைஞ்சாலும் பட் டைமிங்ன்றது பார்த்தீங்கன்னா, அப்போ நான் ஒர்க் பண்ணது காலைல 6 to 2 1:30 மணிக்கு சாப்பிட்டு திருப்பி 3 மணிக்கெல்லாம் ஏஞ்சி போய் திருப்பி 9 கிட்டத்தட்ட ஒரு 11 மணி நேரம் 10 மணி நேரம் போட்ட எஃபெக்ட்டை இப்போ ரொம்ப ஈஸியாக ஒரு 7:30 8 மணி நேரத்தில் சாதாரணமாக ஏர்ன் பண்ணிட்டு போகிறேன். அதுக்கு காரணம் நான் முன்னாடி போட்ட அந்த எஃபெக்ட்டு, அந்த ஃபாலோ பண்ண டைமிங். ஓகே, ஸோ நீங்களும் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் வீட்டிலேருந்து கிளம்புனேன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ஒரு ஜோன், அதாவது சுற்றி ரெசிடென்சியலாக இருக்க மாதிரி ஒரு ஏரியா. ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக ஃப்ளாட்டு, மெயின் ரோடு போய் ரைட்டு லெஃப்ட்டு எங்கே எடுத்தாலும் ஜங்ஷனு ஃப்ளாட்டு, அண்டு பேக் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இடமா பார்த்து தான் நான் ஸ்டார்டிங் வந்து வெயிட் பண்ணுறேன். ஓகே, டியூட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டியூட்டின்றது நம்ம எடுக்கிற டியூட்டி தாங்க அன்றைக்கோட நம்மளோட ஏர்னிங்ஸை முடிவு பண்ணுறது. ஓகே, நீங்கள் செலக்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு டியூட்டி வாட் எவர் எதுவாக இருந்தாலும் சரி, அதுதான் உங்களோட ஏர்னிங்ஸை அன்றைக்கி முடிவு பண்ணோம். ஸோ நீங்கள் நம்ம போகிற இடம் கரெக்டாக செலக்ட் பண்ணோம். பெரும்பாலும் நான் வந்து தவிர்க்கிறது ஓஎம்ஆர், இந்த கம்பெனிஸ் இருக்க ஏரியா நான் போக மாட்டேன். ஓகே, பிகாஸ் இங்கேருந்து எனக்கு சவாரி கிடைக்கும், பட் அங்கேருந்து எனக்கு ரிட்டர்ன் வந்து சவாரி ரொம்ப ரேராக கிடைக்கும். அது இல்லாமல் பீக்க வர டிராஃபிக் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு டியூட்டி செலக்ட் பண்ணி எடுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 10 நிமிஷம் என்ன இது டியூட்டி வரலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நெட் ஆன் பண்ண மாட்டாங்க, வீட்டில் ஒய்ஃபை கனெக்டில் இருக்கும். இங்கே வந்து நான் ஃபோனில் கனெக்ட் பண்ணுவேன், மறந்துட்டேன். ஓகே, இந்த மாதிரி தான் அவசரத்தில் இல்லை, அதை வேலை பண்ணிவிடுவோம். டைம் வர மணி 7 ஆயிடுச்சு. ஓகே, ஆன் பண்ணோன்னே டியூட்டி அடிக்க ஆரம்பிச்சிச்சிங்க. தேவையில்லாமல் நான் எப்போவுமே வீட்டிலேருந்து கிளம்புவேன். நம்ம ஃபோனில் வந்து இந்த ஃபோன், நம்ம பர்சனல் ஃபோன் இருக்குல்ல, அதுலேருந்து இதை கனெக்ட் பண்ணுவோம் ஒய்ஃபை. மறந்துட்டேன். பட் இருந்தாலும் ஆப்லாம் வந்து யூபரில் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. யூபர் எல்லாமே வந்து அது க்ரீனில் தான் காட்டிகிட்டு இருக்கும், ஆன் டியூட்டின்னு தான் வரும். ஓகே, நெட்டு இல்லைனா ரேப்பிட்டோ வந்து சில நேரம் காட்டும், பட் யூபர் வந்து சுத்தமாக காட்டாது. அது அப்படியே ஃபைண்டிங் ட்ரிப்ஸு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து நெட்டு ரொம்ப முக்கியம். ஸோ ஒய்ஃபை ஆன் பண்ணியாச்சு, கனெக்ட் பண்ணிவிட்டோம் நம்ம ஃபோனில். இனிமேல் டியூட்டி அடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸோ நீங்கள் அந்த டைமிங் ஃபாலோ பண்ணி அந்த பீக் ஹவரை பிடிச்சா தான் நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் பண்ணுறது உங்களுக்கு பக்காவாக இருக்கும். என்ன தான் நீங்கள் போட்டு எஃபர்ட் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணாலும், இல்லை ப்ரோ நான் வந்து ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி சாயங்காலம் 5-5:30 மணி வரைக்கும் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா, நடுவில் நீங்கள் போடுற எஃபெக்ட்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு போடுற ஒரு 1 ஹவர் மட்டும்தான் ஒர்த்தாக இருக்குமே தவிர, அதுக்கப்புறம் பிட்வீன் கேப் அந்த ஈவினிங் வந்து அதே மாதிரி 4 மேலே தான் அந்த இது நல்லாயிருக்கும். ஓகே, அதுதான் நம்ம வந்து அந்த பீக் ஹவரை வந்து பற்றி நிறைய நான் சொல்லியிருக்கேன். பீக் ஹவரை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அது வேணாலும் பாருங்கள். ஸோ வந்து இந்த ஃபீல்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணணும், ஈஸியாக ஏர்ன் பண்ணணும், நல்லா சம்பாதிக்கணும், டைமுக்கு சம்பாதிக்கணும், நீங்கள் போடுற எஃபெக்ட் வேல்யூ இருக்கணும். சும்மா ஒரு 4 ஃபுல்லாக ஓட்டுறேன் அப்படின்னு ஓட்டினீங்கன்னா 10 கிலோமீட்டருக்கு 120 ரூபா 130 ரூபாய்லாம் ஓட்டிகிட்டு இருப்பீங்க. ஆரம்பத்தில் நான் தெரியாமல் ஓட்டிகிட்டு இருந்தேன், கஷ்டப்பட்டேன். பட் இருந்தாலும் அது மாதிரிலாம் இருந்ததுனால தான் ஓகே இதெல்லாம் வந்து இப்படியா, இந்த டைமிங் இப்படி ஓட்டணுமா, இதில் ஏர்னிங்ஸ் இருக்கா, இந்த டைமிங்கில் ஏர்னிங்ஸ் இருக்கா, பீக் வரா, இதாவா, அதனால தான் நான் மற்றவங்களுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஈஸியாக இருந்துச்சு. நான் கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயம். ஓகே, அதனால் 9 to 5 ஜாப் தான் செய்வேன் அப்படின்றத தூக்கி போட்டுருங்க. புதுசாக வரவங்க யாராக இருந்தாலும் சரி, பீக் ஹவரை மெயின்டைன் பண்ணுங்கள், ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். நம்ம போடுற எஃபெக்ட்டுன்னு ஒரு வேல்யூ இருக்கணுங்க. ஓகே, நம்ம கொடுக்குற உழைப்புக்கு ஒரு ஊதியம் இருக்கும். சும்மா நானும் ஓட்டுறேன்ற மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம இதில் வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தோம். ஓகே, அது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் யார் பார்த்தாலும், நம்மளால் வீடியோ பார்த்து வந்தவங்க யாரை பார்த்தாலும் சரி, அந்த பீக் ஹவரை மிஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாம் 7 மணிக்கு எடுப்பாங்க. ஆனால் என்ன மாதிரி லஞ்சுக்கு போக மாட்டாங்க, ஏன்னா நிறைய பேர் வெளியிலேருந்து வரவங்க. பட் அந்த 7 to அந்த 10 மிஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஈவினிங் 4 to 7 மிஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ அதை வந்து நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், நீங்களும் பாருங்கள். பீக் ஹவர் மெயின்டைன் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க யாராக இருந்தாலும் பீக் ஹவர்ஸ் வர்த்தாக இருக்கும், ரேட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சிஎன்ஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகே, நிறைய தடவை சொல்லியிருக்கோம். நான் சிஎன்ஜி வந்து ரொம்ப இப்போலாம் கேர் பண்ணுறது கிடையாது. என் இஷ்டத்துக்கு போகிறேன், என் இஷ்டத்துக்கு பிடிக்கிறேன். ஸோ 2 பாயிண்ட் இருக்குது. பட் இருந்தாலும் சிஎன்ஜி ரொம்ப முக்கியம். இப்போ இதுவே சிஎன்ஜி இருந்து நீங்கள் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, ஷுவராக சொல்கிறேன், நான் ஸ்டாப்பாக நம்ம சொல்கிற அந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா 1300 ரூபாயிலேருந்து 1350 ரூபா ஈஸியாக பண்ணிடலாம். மதியமே நான் சொல்கிறது 1 மணிக்குள்ளே, எனக்கு தெரிஞ்சு நான் 12 மணிக்குள்ளேயே பண்ணிவிடுவேன். 7 மணிக்கு எடுத்தேன்னா 11:30, 11:45, 12 அதிகபட்சம் அதுக்குள்ளே பண்ணிவிடுவேன். 1350 ரூபா வரைக்கும். ஓகே, அதில் வந்து 350 ரூபா 300 ரூபா நம்மளுக்கு சிஎன்ஜி, நம்ம டிஃபன் செலவு, அதுக்கு எடுத்து வச்சா கூட 1000 ரூபாய் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே இருக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட். செகண்ட் ஹாஃப் எடுத்தோன்னா ஈஸியாக ஒரு 1000 ரூபா 1200 ரூபா ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2200 ரூபா க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ சிஎன்ஜி மெயின்டைன் பண்ணுங்க, அதான் ரொம்ப முக்கியம். நைட்டே பிடிச்சி வச்சிருக்க முடிஞ்சா, இல்லைனா காலைல
ஒரு 6 மணிக்கு கிளம்பி போய் சீக்கிரம் பிடிச்சிருங்க. ஓகே, நம்ம இப்போ சிஎன்ஜி பிடிக்கல, அதனால சிஎன்ஜி பிடிக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டியூட்டி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம வரதராஜா தேட்டர் பக்கத்துல இருக்க சிஎன்ஜி பக்கம் வந்துட்டேன். ஆச்சரியமா இருக்கு, வந்தவொடனே சிஎன்ஜி வந்து காலியா இருக்கு. பின்னாடிலாம் பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது. வந்தவொடனே ஸ்ட்ரைட்டா உள்ள வந்துட்டோம். ஸோ ஒரு 10 நிமிஷத்துல பிடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். எப்பவுமே ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். ஓகே, இன்னைக்கு ஃப்ரைடே தானே, என்ன காலியா இருக்கு. இன்னைக்கு சிஎன்ஜி காலி ஆகுதுன்னு பார்த்தோம். கடைசியில் பார்த்தா நம்ம வந்து நேரம் டிஃபன் சாப்பிட போயிட்டாங்க. எவ்வளோ நேரம் வரும் அவ்வளோ தெரியல. பார்த்தவொடனே தான் போடணும். பாவம் நிறைய பேர் ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் கிளம்பி போகிறாங்க. சாப்பிடுறதுக்கு டியூட்டி மாற்றி விடணும். அவங்க பாட்டுன்னு போயிட்டாங்க. லைனாக ஆட்டோ வண்டிலாம் நிற்கிது. பார்ப்போம், பீக் அவர் வேறு. இப்போ பார்த்தீங்களா, சிஎன்ஜிக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெனக்கிட வேண்டியது இருக்குது. இதுவே நீங்கள் காலைல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 மணிக்கு வண்டி எடுத்து ஒரு ட்ரிப் எதுனா தாம்பரம் நான் போய் ஸ்ட்ரைட்டாக பண்ண தாம்பரத்துக்கு நிறைய டியூட்டி அடிச்சுட்டே தான் இருக்கும். காலைல 6 to 7 அவ்வளோ டியூட்டி அடிக்கும் தாம்பரம், ஈஸ்ட் தாம்பரத்துக்கு. யாராவது ஒருத்தர் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எம்சிசி காலேஜ் எதனா ஒரு டியூட்டி வரும். எடுத்து போயிட்டு அவங்கள இறக்கி விட்டுட்டு அப்படியே போய் பிரிட்ஜாண்ட போய் முடிச்சு போனோன்னா, மிஞ்சி போனால் நான் தான் ஃபஸ்ட்டு இருப்பேன் முடிச்சூரில். சிஎன்ஜி போட்டுறதுல பவரும் சூப்பராக இருக்கும். காலைல அப்போ தான் லோடு இறங்கியிருக்கும். 210 220 அடிக்கும். ஸ்டார்டிங்கே 200, செகண்ட் ஷார்ட்லேயே 220. சூப்பராக இருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாக 3000 3300 வரைக்கும்லாம் ஓட்டியிருக்கேன். அந்த மாதிரிலாம் பிடிச்சி கேஸ் நிற்கும். கேஸ் பவராக இருக்கும், வேல்யூவாக இருக்கும். ஸோ அந்த டைமிங்கை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், சிஎன்ஜி எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. பீக் அவர் எப்படி எவ்வளோ முக்கியமோ, ஸோ சிஎன்ஜி ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் நைட்டில் போட பாருங்கள். நைட்டில் ஈவினிங் முடிச்சிட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டாக ஈவினிங் நைட்டில் தான் போடுவேன். போய் நின்று எப்படியாவது போட்டுருவேன். நம்மள நிறைய பேர் ஆரம்பத்தில் நம்ம வீடியோ பார்த்து நம்மளை சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் மீட் பண்ணுவாங்க. எப்படி வருவாங்கன்னா, வரதராஜா தேட்டர் நைட்டு 8:30 மணிக்கு மேலே வந்து நிற்பாங்க நிறைய பேர். சாரி, நான் அவ்வளோ பெரிய எல்லாம் கிடையாது. பார்க்கணும்னு நினச்சவங்க அந்த டைமில் தான் வருவாங்க. நிறைய பேர் பார்த்துட்டு பேசியிருந்தாங்க. ப்ரோ, நீங்கள் வந்து அந்த டைமிங் நாங்கள் பார்ப்போம் ப்ரோ, நீங்கள் வந்து நைட்டில் வந்து இங்கே சிஎன்ஜி போட வருவேன்னு சொன்னீங்க, அதனால தான் இங்கே வந்தோம். உங்கள்கிட்ட எதனா ஐடியா கேட்கலாம். எதுக்கு வருவாங்கன்னா, நம்மனா பெரிய ஸ்டாரா, நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆட்டோகிராஃப் வாங்க வர போகிறாங்க. இதை பற்றி ஐடியா கேட்கணும், நேரில் உங்களை பார்த்து கேட்கணும். எப்பவுமே வீடியோலேயே நம்ம கமெண்ட்டில் இது சில விஷயம்லாம் கேட்க முடியாது ப்ரோ, அதனால தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளை பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தவங்க நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த சிஎன்ஜி வந்து நான் நைட்டு ஃபாலோ பண்ணுவேன். இல்லையா விடிய காலம் சீக்கிரமாக போய் பிடிச்சிருவேன். இல்லை கொஞ்சம் வச்சுக்கிறேன், ஒரு 2 பாயிண்ட் வச்சுருக்கேன், நடுவில் போய் வேணா பிடிச்சிக்கிறேன். இல்லை சிட்டியில் போய் பிடிச்சிக்கிறேன். சிட்டியில் டைமிங் இங்கேயே பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா நான் முடிச்சூர்கிட்ட போனால் தான் 24 hours சிஎன்ஜி. மற்ற இடத்துலலாம் போனோன்னா காலைல 6 to 10 ஆட்டோ, 10 to 2 காரு, திருப்பி 2 to 6 ஆட்டோ, திருப்பி 6 to 10 சிஎன்ஜி காரு, அதோட ஓவர். ஓகே, நைட்டில் கிடையாது. அந்த மாதிரி தான் நிறைய இடத்துல மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ சிஎன்ஜிக்கு அலையிற அந்த மாதிரி பிடிச்சிட்டு எங்கன்னா ஒரு லாங் டியூட்டி எடுக்கும்போது கஷ்டப்பட்டுருவோம். சிட்டியில் போய் சிஎன்ஜி இருக்காது, நடுவில் காலி ஆகிடும், வர்த்தாக இருக்காது. ஸோ சிஎன்ஜி பெஸ்ட்டு வந்து நைட்டில் கண்டிப்பாக நைட்டில் இப்போ ஃபில் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லையா காலையில் சீக்கிரம் போய் சிஎன்ஜி ஃபில் பண்ணுறேங்க. சிஎன்ஜி ரொம்ப ஃபஸ்ட்டு அது கரெக்டாக ரெடியாக வச்சுக்கோங்க. கவலை இல்லாமல் ஸ்டாலில் கிளம்பி போங்க, நல்லா ஏர்ன் பண்ணுங்க. ஓகே, சிஎன்ஜி ரொம்ப முக்கியங்க. டியூட்டி நிறையா அடிக்குதுங்க, மடி பார்க்கும் அங்கெல்லாம் நல்ல நல்ல டியூட்டிலாம் அடிக்குது. பட் சிஎன்ஜி பிடிக்கணும். ஏன்னா 2 பாயிண்ட் நம்ப முடியாது, இது போனால் காலி ஆகிடும். ஸோ அந்த சிஎன்ஜிக்காக நான் ஈஸ்ட் தாம்பரம் போனோம். அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த முடிச்சூர் ரோடு போகிறதுக்காக. ஸோ அந்த டியூட்டிக்காக நான் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லைனா வாட் எவர் நேரத்துக்கு இன்னிங் ஸ்டார்ட் பண்ணி கிடக்கிறேன்னு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அதான் சிஎன்ஜியோட பெனிஃபிட். ஸோ இப்போ எனக்கு வந்து தாம்பரம் முடிச்சூர் ரூட்டு தான் தேவை. அப்போ தான் நான் போயிட்டு ஒரு டியூட்டியை முடிச்சுட்டு சிஎன்ஜி பிடிக்கணும். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பார்ப்போம். ஓகே, அதே மாதிரி நம்ம வந்து ஒரு 1/4 ஹவருக்கு மேலே இங்கே வெயிட் பண்ண மாட்டோம். இங்கே 1/4 ஹவர் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அப்படியே மூவ் பண்ணி போகிறேன். ஃபுல்லாக சோழிங்கநல்லூர், வெல்காட்டு, சோழிங்கநல்லூர் அதில் தான் அடிச்சுட்டே இருக்குது. எல்லாத்துலேயும் சோழிங்கநல்லூர் தான் அடிக்குது. நல்ல ரேட்டு தான். பட் வந்து நம்ம வந்து சிஎன்ஜி போட போகிறோம். அதனால் இந்த டியூட்டிலாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவை தாம்பரம் தான். பெருங்குடி எல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ஒர்க்கிங் ஆஃபீஸ் தான் அடிக்குது. தாம்பரம். ஓகே, மெயின் ரோடு வந்திருக்கோம், பார்க்கலாம் எதனா அடிக்குதான்.
அதே மாதிரி கஸ்டமர் வந்து இந்த மெசேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகே, அதாவது கஸ்டமர் சில பேர் வந்து நம்ம அவசரம் அவங்களுக்கு புரியாது. பட் வந்து அவங்க வந்து மெசேஜ் வந்து எதிர்பார்ப்பாங்க. மெசேஜ் ரிப்ளை பண்ணலனா கூட கேன்சல் பண்ற கஸ்டமர் நிறைய இருப்பாங்க. ஸோ கஸ்டமருக்கு எந்த இஷ்யூவா இருந்தாலும் அவங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி கால் பண்ணி உடனே பேசுறீங்க முடிஞ்ச வரைக்கும். ஓகே ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வைஸ் எதனா ஐடியா சொல்லிருக்கோம் ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, கஸ்டமருக்கு வந்து ஐடியான்றது பார்த்தீங்கன்னா டியூட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகே, கஸ்டமர்லாம் இப்போ நம்ம டியூட்டி எடுத்தோம்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சிம்பிள் வரும், நான் வந்துட்டு இருக்கேன், அந்த வே ப்ளீஸ் டோன்ட் கேன்சல்னு. நம்ம அது ஆப்ஷன் தான் நம்ம டைப் பண்ண வேண்டியதில்லை, அது நம்மளுக்கு கொடுத்துருவோம். அதே மாதிரி கஸ்டமருக்கு என்ன காட்டணும் அப்படின்னு ஆப்ஷனு ஆர் யூ கம்மிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். அவங்களும் அது ஆற மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வந்துடும். ஓகே, அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் கேன்சல் பண்ண கஸ்டமர் நிறைய இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஓகேன்றது அது ஆப்ஷன் தான் வரும். ஓகே டைப் பண்ணி அமுச்சு விட்ருங்க. அப்படி இல்லையா வெயிட் பண்ணி கஸ்டமருக்கு ஒரே ஒரு கால். பிகாஸ் வந்து நம்ம வந்து ஒரு கஸ்டமரை இறக்கி விட்டு அந்த கஸ்டமர்கிட்ட பேமெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம டியூட்டி எடுத்துருவோம். பட் அந்த கஸ்டமர் வந்து நம்ம பார்ப்பாங்க, நம்மளுக்கு எந்த மூமெண்ட்டும் இல்லை, நம்ம ரிப்ளை பண்ணல அப்படின்னா டப்புன்னு கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. காலையில் அவங்களுக்கும் நம்மள மாதிரி தாங்க. நம்ம எப்படி டியூட்டியில் வந்து நம்ம ஏன் பண்ணோம், நம்மளுக்கு வந்து டைம் இல்லை, ஒரு டியூட்டி முடிச்சோன்னா அடுத்த டியூட்டி பட்டு பண்ணி எடுத்து போயிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி தான். 3 ஆப்பில் இப்போலாம் வந்து அவங்களாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்காங்க. 3 ஆப்பில் 4 ஆப்பில் டியூட்டியை போடுறது, எந்த ஆப்பில் வராங்களோ போட்டு விட்டு எவன் வரனோ வரட்டும் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. நானே நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நான் வீடியோவில் பார்த்தா தெரியும், நான் சொல்லியிருப்பேன். இப்படி போட்டால் எப்படிங்க இன்னொருத்தர் கஷ்டப்படுவார் அப்படின்னா, ப்ரோ இல்லை ப்ரோ, நீங்கள் மட்டும் எடுத்துகிட்டு திடீர்னு டப்புன்னு அந்த வேலையை கேன்சல் பண்ணுறீங்களா? அப்போ எங்களுக்கும் முக்கியம் தானே. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுவும் கரெக்ட் தான் இல்லை. அவங்களுக்கும் நம்மள மாதிரி தான். அவங்களுக்கு இந்த டியூட்டி இல்லை அடுத்த டியூட்டி நம்ம கேன்சல் பண்ணிட்டு போகிற மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஆப்ஷனில் வச்சுக்கிறாங்க. யார் டியூட்டி வேணும்னு வராங்களோ அவங்க கூட ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு போகணும், அதான் முக்கியம். நம்மளுக்கு ஏர்னிங் பண்ணுற மாதிரி அவங்கள ஏர்னிங் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ்க்கு போகணும்ல. ஸோ அதனால் கஸ்டமருக்கு மஸ்ட்டு ரிப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியம். தயவுசெய்து வந்தோடனே ஒரு மெசேஜ் பண்ணி விட்டுருவாங்க ஓகேன்னு. இல்லை ஃபோன் எடுத்துமா நான் இந்த டியூட்டியில் இருக்கேன், இன்னும் 2 நிமிஷம் காட்டுது நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மெசேஜை இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க வெயிட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம். ஸோ வந்து இந்த தொழிலில் நம்ம கஸ்டமர் முதலாளி அப்படின்னு சொல்ல வேணாம். நம்மளுக்கு வந்து அவங்க இதுவும் தேவை. நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மளுக்கு கஸ்டமர் தான் முதலாளி. கரெக்ட் தான். பட் இருந்தாலும் அதுக்குன்னு ரொம்ப ரூடாக இருக்க கஸ்டமர்லாம் நம்ம ஒன்றும் அப்படி போகணும் அப்படிலாம் அந்த மாதிரி கிடையாது. நல்ல கஸ்டமர், நம்ம கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிள் அதை வந்து கரெக்டாக கொடுத்துருவோம். அவங்கள வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு என்னென்ன அவங்க எப்படி நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒருத்தர் நம்மளுக்காகனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் ஒருத்தர் நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாங்க, நம்ம மெசேஜ் ஒன்று பாஸ் பண்ணுவோம்ல, நான் வந்துட்டு இருக்கேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. நம்ம சிஸ்டர் ஒருத்தர் நிற்கிறாங்க நம்மளுக்காக, யாரோ ஒருத்தர் பாவம் அர்ஜென்ட் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்களோ, ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறவங்களோ, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைய அனுப்பணுன்ற எதிர்பார்ப்போட ஒரு அம்மாவோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ப்ராப்பராக நம்ம அந்த மெசேஜ் ரிப்ளையை கொடுத்துட்டோன்னா அவங்க கொஞ்சம் சந்தோஷமா சரி வந்துட்டு இருக்காங்க யாரும் அப்படின்ற மாதிரி தைரியமா இருப்பாங்க. வேற ஆப்ஷன் போக மாட்டாங்க. நீங்களும் ஆனால் சரியா போயிட்டு தேவையில்லாம போயிட்டு அங்கே போய் நின்று அவங்க கிட்ட போனோன்னா கட் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கும் அது நம்மளுக்கும் மனசு கஷ்டம். வேற டியூட்டி திருப்பி வெயிட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம். ஸோ ஓகே, கஸ்டமர் சைடு ஃபாலோ பண்ணுங்க. கஸ்டமர் கரெக்டாக ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுங்க. நான் அதே மாதிரி சில விஷயம்லாம் ஃபாலோ பண்ணுவேன். புதுசாக வரவே கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க. எந்த கஸ்டமராக இருந்தாங்க நம்ம போய் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா தெரியும், பாவம் அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஆளாலாம் இருப்பாங்க. ஓகே, வந்தவுடனே டப்புன்னு முன்னாடி வந்து நின்று ஓடிபி சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க ஓடிபி சொல்லிட்டு தான் இந்த ஆட்டோவில் நம்ம ஏறணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. ஓகே, பட் வந்தவுடனே இவங்க தான் அந்த கஸ்டமர் வண்டி நம்பர் பார்த்தோன்னா அவங்க ஏற போகிறாங்க. அப்படி நிற்கும் போது நான் யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவேன்னா, வாங்கம்மா ஃபஸ்ட்டு உட்காருங்கம்மா, பாவம் ஆட்டோ வருமோ வராதோ, வெயிலில் நிற்பீங்க, தவிச்சிட்டு ஆஃபீஸ் போகிற டென்ஷனில் நிற்பாங்க. ஓகே, இப்போயாவது கொஞ்சம் கூலாக வந்து உள்ளே உட்காந்து ஓடிபி பொறுமையாக சொல்லுங்க, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, முடிஞ்சால் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்மளோட பண்பாடு தானேங்க. யாராக இருந்தாலும் நம்ம வெல்கம் பண்ணணும், ஃபஸ்ட்டு வரவேற்கணும், வந்தாரை வரவேற்கும் நாடுன்னு சொல்கிறோம். அப்போ நம்மளுக்காக ஒரு டியூட்டிக்காக வரவங்களையே நம்ம வரவேற்கலாம். ஓகே, அவங்களும் நம்மளுக்கு விருந்தாளி மாதிரி தான். அந்த ட்ராவல் பண்ணுற நேரம் அவங்க நம்ம கூட இருக்க போகிறாங்க. நம்ம தான் அவங்கள சேஃப்டியாக பார்த்து கூப்பிட்டு போய் இறக்கி விடணும். ஸோ அதெல்லாம் வந்தோடனே ஃபஸ்ட்டு அவங்கள வந்து வாங்க உள்ளே உட்காருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஃபஸ்ட் இன்ட்ராக்டே அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உட்காருமா ஃபஸ்ட்டு, ஏமா நிற்கிற அப்படின்னு சொல்கிற போதே அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஓகே, நிறைய பேர் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு மட்டும் எப்படி ப்ரோ கொடுக்குறாங்க? நான் ஓட்டுறேன் கஸ்டமர் அம்மாவை மாதிரி பார்க்குறேன், என் தங்கச்சி மாதிரி பார்க்குறேன், எனக்கு எதாவது செய்ய மாட்டேறாங்க, உங்களுக்கு மட்டும் ஏன் செய்கிறாங்க? அதான் அந்த ஃபஸ்ட் இன்ட்ராக்ட் அவங்களுக்கு கொடுக்குற நம்ம அந்த இதுதான் கடைசி ட்ராவல் முடியும் போது அதுக்கான பெனிஃபிட். அவங்கன்னா அதுக்காக நம்மள ஒன்று இறங்கி போய் அவங்க அடுத்தவங்க காசு கொடுக்குறாங்க அப்படின்னு பண்ணுறது இல்லை. நம்ம ப்ராப்பராக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு அது சந்தோஷம் இருக்கும். சில விஷயம்லாம் பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் சொல்கிறீங்களே ரவுண்ட் பண்ணியே கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு 45 ரூபா 43 ரவுண்டும் கரெக்டாக கொடுத்துட்டு போகிறாங்க. நம்மளுக்கு அது மாதிரி நடக்கல. அது காரணம் இதுதான். ஓகே, அந்த மரியாதைக்கான அந்த வெகுமதி தான் அது. பம்மல் பல்லாவரம் எல்லாமே அடிக்குது, தாம்பரம் அடிக்க மாட்டேது. திரும்ப சோழிங்கநல்லூர். ஸோ இதான் சிஎன்ஜி வந்து எப்பவுமே இருக்கிறது. டியூட்டிக்கு போகிறதுக்கும்
காலைல பிடிச்சிட்டு டியூட்டிக்கு போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அன்றைக்கான நம்மளோட இயர்னிங்ஸில் ஓகே பெருசாக பாதிப்பு இருக்கும். தாம்பரம் ஒன்று அடியேன், மேடவாக்கம், பள்ளிக்காரனை எல்லாமே அடிக்குது. செட் பம்மல் அவ்வளோதாங்க. தாம்பரமே எதுவுமே அடிக்க மாட்டுது. ஸோ இதுக்கு மேலே நான் வெயிட் பண்ணுற மாதிரி இல்லை. நான் வீட்டில் இருந்து கிளம்பி ஆல்மோஸ்ட் ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், மூவ் பண்ணி முடிச்சு ஒரு சிஎன்ஜி பங்க்கை நோக்கி அப்படியே போயிட்டே இருக்க போகிறேன். எதனா டியூட்டி அடிக்குதான்னு பார்ப்போம். பம்மல் தான் மாற்றி மாற்றி ரேபிட்டோலையும் யூபர்லேயும் போட்டுட்ருக்கா போல், யாரும் எடுக்க மாட்றாங்க. டிராஃபிக் ஆகிடுங்க பம்மல்லாம். இப்போது பல்லாவரம் பம்மல் அந்த ரூட்லாம் இப்போ உள்ளே போனோன்னா சரியான டிராஃபிக் ஆகிடும் இன்னும் ஒரு காலவரில். ஸோ வேலைக்கு ஆகாதாங்களா, ரிட்டர்ன் டியூட்டியும் கிடைக்கிது கஷ்டம், எடுத்தாலும் நிற்காது. ஸோ ஓகே, நான் அப்படியே மூவ் பண்ணி சிஎன்ஜி பங்க் முடிச்சூரை நோக்கி அப்படியே போகிறேன். ஓகே, நான் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ்லாம் உங்கள் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சும்மா சின்னதாக சாதாரண விஷயம் தானே, இந்த டைமிங் அதெல்லாம் நினச்சிக்காதீங்க. இது எல்லாமே சேர்ந்தது தான் அந்த எண்ட் ஆஃப் த டே உங்களோட அந்த இயர்னிங்ஸ், அதுதான் உங்களோட இயர்னிங்ஸை முடிவு பண்ணும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்கள் இயர்னிங்ஸும் கரெக்டாக இருக்கும். ஓகே, எல்லாரும் வந்து எவ்வளோ பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், 2000 ரூபாய் பண்ணுறதுக்கு 8 ஹவர் போதுமா, அப்படி கிடையாது. அதுக்கான பின்னாடி இருக்க உழைப்பு ரொம்ப பெருசு, நான் போட்ட எஃபெக்ட் ரொம்ப பெருசு. வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வீடியோவே நான் 45 நிமிஷம் வீடியோ போடுறேன்னா அன்றைக்கி டியூட்டிக்கு எவ்வளோ நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன், சிஎன்ஜிக்கு எவ்வளோ நேரம் அலைஞ்சிருப்பேன், அந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்திருப்பேன், லஞ்சுக்கு போகணும், டிஃபன் டைம் இருக்குது, கஸ்டமர் கூட பேசணும், பிக்கப் எடுத்து எத்தனை டியூட்டி கேன்சல் ஆகிருக்கும், அடுத்த டியூட்டிக்கு எவ்வளோ நான் வெயிட் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் முடிச்சு தான் எண்ட் ஆஃப் த டே அந்த இயர்னிங்ஸ். ஓகே, எதுவுமே சாதாரணம் இல்லை. ஸோ அதுக்காக தான் நான் அந்த இயர்னிங்ஸே கட் பண்ணிட்டேன். நீங்கள் நம்ம போகிறது நம்ம சொல்கிறது வந்து தப்பாக அது ரீச் ஆகுது, தப்பாக புரிஞ்சுக்கிங்க தான். ஸோ அந்த இயர்னிங்ஸ் இதுவே நான் கட் பண்ணிட்டேன். மற்றபடி இயர்னிங்ஸ் போடக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. ஓகே, எல்லாமே பண்ணுங்கள், நல்லா ஏர்ன் பண்ணுங்கள், நல்லா ஹார்ட் ஒர்க் கொடுங்க, நல்லா சம்பாதிங்க. ட்ரிப் எடுக்கிறதுக்கு 8:30 ஆயிடுச்சு. சிஎன்ஜி காலியாக தான் இருந்துச்சு. சிஎன்ஜி பங்க்கு பக்கத்துலேயே தான் ட்ரிப் எடுத்துட்டோம். பட் சிஎன்ஜிக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. ஓகே பரவாயில்ல, சிஎன்ஜி காலைல நைட்டில் பிடிச்சி வச்சோன்னா இந்த பெனிஃபிட்டில் இதெல்லாம் இருக்காது. ஓகே, கஸ்டமர் வந்துட்டாங்க நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கஸ்டமர் வெல்க் பண்ணும். புதுசாக எடுத்தவங்க யாராக இருந்தாலும் நம்ம கொடுத்த அந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இயர்னிங்ஸ் வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு கிடையாது, இயர்னிங்ஸ் மட்டும் தான் நான் போட மாட்டேன். மற்றபடி வந்து நீங்கள் எது கேட்டாலும் இந்த மாதிரி கேட்குறதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணுவேன், நான் வீடியோ போடுவேன். ஐ எம் ரெடி டு டூயிங் திஸ் கைண்ட் ஆஃப் வீடியோ. ஓகே, நான் ரெடியாக இருக்கேன். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அது போடாததுக்கு காரணம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நிறைய பேர் வந்து தப்பாக எடுத்துக்கிறீங்க, அந்த இயர்னிங்ஸை மட்டும் எடுத்துக்கிறீங்க, அதுக்கான அந்த நான் போட்ட எஃபெக்ட் அந்த உழைப்பு அது இவ்வளோ இருக்கா அப்படின்றத புரிஞ்சிக்க மாட்டீங்க. நான் சொன்ன மாதிரி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் இவ்வளோ பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இவ்வளோ பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. ஏதோ அப்புறம் வந்து நீங்களாம் தப்பாக கைட் ஆகிடுவீங்க, கஷ்டப்பட்டுருவீங்க. அதுக்காக தான் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். மற்றபடி இந்த மாதிரி கேளுங்க, நான் எல்லாமே சொல்கிறேன். நான் சொல்கிறது ஒன்று தான். இது வந்து ஏதோ ஒரு பணத்தை மட்டும் ஒருத்தர் ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ பணம் நிறைய சம்பாதிக்கிறாரு, நம்ம போய் அப்படி பண்ணிடலாம், அதை மட்டும் நினச்சி பார்த்து நான் அந்த மாதிரி நான் உதாரணம் சொல்கிறேன். நான் என்னை வச்சு தான் சொல்லுவேன். நான் என்ன சொல்கிறேன், நம்ம தான் போட்டி. நான் எதுவுமே அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் இதில் வந்தது யாரோட இயர்னிங்ஸை பார்த்து எந்த ஒரு இயர்னிங்ஸ் வீடியோ பார்த்து கிடையாது. நான் யூடியூப் வீடியோ பண்ணது கூட யார் யூடியூப் இது மாதிரி பண்ண வீடியோ நான் பார்த்ததே கிடையாது. என் ஸ்டைலில் தான் நான் எல்லாமே பண்ணியிருப்பேன். உங்களுக்கே தெரியும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நான் இயர்னிங்ஸை காட்ட மாட்டேன், அது பின்னாடி இருக்க உழைப்பையும் சேர்த்து காட்டுவேன். நான் இது பண்ணாலும் அப்படி தான் பண்ணுவேன். எனக்குன்னு ஒரு ஓனாக ஒரு வேவை கிரியேட் பண்ண தான் நினைப்பேன் தவிர யார் போன மாதிரி ஒரு இதில் போக மாட்டேன். பட் வந்து என்னை பார்த்து மற்றவங்க அப்படி வரக்கூடாதுன்னு நான் நினைக்கல. நீங்கள் வரீங்க, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, அது பெருமையாக இருக்குது. ஆனால் உங்களை பார்த்து இந்த பீக்கை வரலாம் கற்றுக்கிட்டேன்னா அது நான் தப்பாக சொல்ல. பட் வந்து அந்த இயர்னிங்ஸை மட்டும் பார்த்து வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்தேன். பட் இது வந்து எனக்கு என்ன சொல்கிறது, கிள்ளி கொடுக்கல, ஐயப்ப வந்து அள்ளி கொடுத்துட்டு தான் இருக்காரு இது வரைக்கும். நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்கள் உழைப்பை கொடுக்க ரெடியாக இருங்க. இந்த ஃபீல்டு வந்து உங்களை வேறு லெவலில் கூப்பிட்டு போவோம். அதேமாதிரி ஒரு எப்போவுமே சொல்கிற மாதிரி வேலையில் இருக்கேன், நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு 20,000 30,000 சேஃப்டியாக ஒரு சேலரின்றது வந்துட்டு இருக்கு. பட் வந்து இந்த மாதிரி உங்கள் வீடியோவை பார்த்துட்டு நான் ஆர்டர் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி தயவுசெய்து கேட்டுறாதீங்க. ஓகே, இதை பிடிச்சி இதை லவ் பண்ணி இந்த ஃபீல்டுக்கு யார் வரீங்களோ அவங்க மட்டும்தான் இதில் வந்து ஷைன் பண்ண முடியும்னு சொல்லுவாங்கள்ல, சக்ஸஸ் பண்ண முடியும். மற்றபடி ஒரு இயர்னிங்ஸை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. இதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பு ரொம்ப பெருசு. ஹார்ட் ஒர்க், பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்போ தான் அந்த இயர்னிங்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஓகேங்க, யாரையும் டிமோட்டிவ் பண்ணல. நான் எப்பவுமே மோட்டிவான ஆள் தான்.
பட் சில மெசேஜ்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இருக்குது. வாட்ஸ்அப்பில் பர்சனலாக மெசேஜ் பண்ணுறீங்க. அதுமாரி யாரா வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம எம்வி ஃபேமிலி குரூப்பில் ஜாயின் பண்ணோம் ஆட்டோ டிரைவர்ஸாக இருக்கீங்கன்னா கீழே நம்பர் போடுறேன், ஜாயின் பண்ணுங்கள். நிறைய ஆட்டோ டிரைவர் இருக்காங்க. நம்ம ஆட்டோ டிரைவர் கிளப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, மற்றவங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கற்றுக்கங்க. ஓகே ஓகேங்க. எப்போ மாதிரி ஹெல்த்தை பார்த்துக்கங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் இதெல்லாம் பண்ணுறேன்னா எல்லாத்துக்கும் காரணம் நான் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட்டது. ஒரு நேரம் எவ்வளோக்கு எவ்வளோ உடம்பை கெடுத்துக்கிட்டனோ அது அது எல்லாத்துக்கும் டபுள் மடங்காக இப்போ நல்லா பார்த்துக்கிட்டேன். அதனால தான் இவ்வளோ விஷயம்லாம் நம்மளால் பண்ண முடியுது. ஓகே ஸோ ஓகேங்க, பாய். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோ பற்றி எதனா சொல்லுங்கள். இயரிங்ஸை தவிர்த்து நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்க, பாய். ஓகே, ஃபைனலாக இன்னியோட இயர்னிங்ஸ் முடிச்சிட்டேன் இந்த டேவை. எப்பவுமே இயர்னிங்ஸ் சொல்லுவேன் இல்லை முடிச்சா. இனிமேல் வந்து ஆக்சுவலாக இயர்னிங்ஸ் எதுவும் சொல்ல போகிறது இல்லை. ஸோ வந்து இன்னைக்கு இந்த வீடியோ வேறு எதுவும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். வேறு இயர்னிங்ஸை தவிர்த்து உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து நம்மக்கிட்ட வந்து ஸ்டார்டிங்லேருந்து சரி நான் சம்பாதிக்கிறேன், நான் இதில் நல்லா இருக்கேன் அப்படின்னா நான் என்னோட நிறைய பேர் சொன்னாங்க, நீ தான் உனக்கு நிறைய விஷயத்துல தெரியுது, நீ அடுத்தவங்களாம் சொல்ற, உன் வேலைக்கு நீயே ஆப்பு வச்சுக்கிற, உன் இயர்னிங்ஸுக்கு நீயே வந்து கெடுத்துக்கிற அப்படிலாம் சொன்னாங்க. பட் வந்து நம்ம அந்த மாதிரி கிடையாது. நான் இதில் கற்றுக்கிட்டது தெரிஞ்சுக்கிட்டது நிறைய பேர் அந்த மாதிரி சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நான் அப்படிதான் நம்ம கேரக்டர். தெரிஞ்சாலும் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நீங்களே சொல்றீங்க, நான் வந்து அந்த டிரைவர் ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டேனே, கஷ்டப்படுறோம், எதனா ஒன்று இதில் இது எப்படி வரலாமா அப்படின்னா இதை பற்றி தெரில அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு நிறைய ப்ரோ வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்துலாம் மெசேஜ் பண்ணாங்க. சொந்தக்காரங்க ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறாரு, அவர்கிட்ட கேட்டது கூட சொல்ல, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், இந்த ஃபீல்டை பற்றி கேட்டதுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம சொல்கிறதுனால தாங்க நம்ம நல்லா இருப்போம். ஓகே, நான் வந்து அந்த மாதிரி தான் எது இருந்தாலும் சொல்லுவேன். ஸோ நீங்கள் எது இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. இயரிங்ஸ் வந்து உங்கள் நல்ல நிறைய பேர் நல்லதுக்காக தான் நான் போடுறதில்ல, மற்றபடி நான் எது இருந்தாலும் சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் அம்மா வந்து சிஸ்டரை வந்து செக்கப்புக்கு இப்போ தான் 7வது மாதம் கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டலு காமாட்சி ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்க போகிறோம். அவளை நான் தான் ரெஃபர் பண்ணேன். அங்கே போயிருக்காங்க, பயந்துட்டே போனாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து அவளுக்கு நிறைய விஷயம் நடந்தது. இப்போ ஃபோன் பண்ணுறாங்க எங்கள் அம்மா, எல்லாம் நல்லா இருக்காண்டா, ஒன்று பயமா இருக்கு, கொடி சுற்றி இருக்கா அப்படின்னு. கொடி சுற்றுறதுல நம்ம அப்படின்னு இல்லை, கொடி சுற்றி இருக்கா அப்படின்னு. கொடி சுற்றுனா இல்லை, அது மாதிரி சுற்றுனா மாமாங்களுக்கு ஆவாதான் அப்படின்னு. அடப்போமா, நீ கொடி சுற்றி இருந்தா நான் தான் குழந்தைய ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். என் மருமகனோ நான் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். கொடி சுற்றி தான் பிச்சைக்காரன் பணக்காரன் ஆகிடுவானா, இல்லை சாவு போகிறவன் பழிச்சிருவானா? அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. என்ன சொல்றீங்க? நம்ம ஐயப்பன் கிட்ட நான் கேட்டு கொடுத்த கிஃப்ட் இது. அதால வந்து எனக்கு பிரச்சனை வந்துருமா? அவங்க எங்க அம்மா சொல்றாங்க. இதாலதான் என் லைஃப் வேற மாதிரி இருக்க போகுது எனக்கு தெரியும். என் மருமகளோ பிறக்கும் போது இந்த மாமாவை பத்தி ரொம்ப பெருமைப்படுவான். வாட் எவர், மேல் ஆர் ஃபீமேல், இது ஐயப்ப கொடுத்த கிஃப்ட், நான் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, இந்த மூட நம்பிக்கைலாம் ஃபர்ஸ்ட் தூக்கி போனாங்க. ஓகே, சரி, ஓகே, நான் போயிட்டு இப்போ அவங்கள பிக்கப் பண்ணோம். அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போறேன். பை. இயர்னிங்ஸ் இன்னைக்கு சூப்பர். ஆனால் சொல்ல மாட்டேன், எனக்கு எவ்வளோ லோவாக காலில் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த டேவை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை. ஸோ ஓகே, எனக்கு வெயிட் பண்ணுறாங்க என் பொண்ணு, எல்லாரும் போய் கூப்பிட்டு வரேன். பை.